ஸ்ட்ரோக் வந்து ஃபுட்டு ஃபுல்லா டிராப் ஆயிடுச்சு சார். இப்படி கீழே தொங்கிதான் சார் இருக்கு, மேல தூக்க முடியல சார், ஸ்ட்ரென்த்னிங் ஆகலை சார். எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேட்டர் எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி பார்த்தேன் சார், நல்லாவே இம்ப்ரூவ் ஆகல சார். அதுக்கு ப்ராப்பரான நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நியூரோ ரீகப் கண்ணனுமே என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்டை ஒரு பேண்டர் போஸ்ட்ல வச்சுட்டு டார்சி ஃபிளெக்ஷன் போஸ்ட்ல வச்சுட்டு பொறுமையா ஹிப் மார்ச்சிங் பண்ண சொல்லணும். ஹிப் மார்ச்சிங் பேண்டில் வந்து அந்த டார்சி ஃபிளெக்ஷன்ல இருக்கிற போஸ்ட்ல ஸ்டாட்டிக்கே இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஹிப் மார்ச்சிங் பண்ண சொல்லிட்டோம். அப்படி மார்ச்சிங் பண்ணும்போது அவங்களோட டார்சி ஃபிளெக்ஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் அதுவே பேண்டர் போஸ்ட்லேயே டார்சி ஃபிளெக்ஷன் ஸ்டாட்டிக் போஸ்ட்ல நல்லா வச்சுட்டு ஹோல்ட் பண்ணிட்டு பொறுமையா அந்த ஒரு போசு பால் வச்சுட்டு அதுல பொறுமையா ஸ்டெப் அப் ட்ரைனிங் பண்ணணும்னு சொல்லணும். அப்படி ஸ்டெப் அப் பண்ணும்போது நல்ல ஆங்கிள் வெயிட் பேரிங் விலும் டார்சி ஃபிளெக்ஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். மூணாவது பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்டை அதுவே போசு பால்ல ஆஃப்டர் லெக் வச்சுட்டு பொறுமையா ஆங்கிளை நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு வெயிட் பேரிங், நல்ல ஒரு டைட்னஸ் நல்லா கம்மியாகும். அதுவே நாளைக்கு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்டை போசு பாலை நிற்க சொல்லிட்டு தெரப்பி சப்போர்ட்டோட நிற்க சொல்லிட்டு பொறுமையா ஆஃப்டர் லெக்கை நல்லா வெயிட் பேரிங் பண்ணிட்டு குட் லெக்கை நல்லா மார்ச்சிங் பண்ணும்போது ஆஃப்டர் லெக்ல ஆங்கிளையும் நல்லா வெயிட் பேரிங் பண்ணும்போது அவங்களுக்கு நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும். இந்த 4 எக்ஸசைஸ் பண்ணாவே அவங்களுக்கு அந்த ஃபுட் ட்ராப் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா. ஸ்ட்ரோக் பேஷனுக்கு இந்த ஒரு ஃபுட் ட்ராப் எக்ஸசைஸ் வேணும்னா நீங்க ஸ்ட்ரோக்னு கமெண்ட் பண்ணுங்க. எல்லா எக்ஸ்பர்ட்டுக்கும் உங்களுக்கு நான் டிஎம் பண்றேன். மறக்காம இந்த ரீல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.